குரங்கு என்ன செஞ்சுதான் அதுக்கு முடி வெட்டுறதுக்காக ஒரு முடி வெட்டுறவங்க கிட்ட போய் என்னோட முடியை வெட்டி விடுங்க அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ அந்த முடி வெட்டுறவர் என்ன செஞ்சாராம், அவர் முடி வெட்டுறதுக்கு பதிலாக குரங்கோட வாழை வெட்டிட்டாராம். அப்புறம் அந்த குரங்கு சொல்லிச்சான், என் வாழை வெட்டிட்டீங்களா, கத்தியை தாரியா வாழை தாரியா அப்படின்னு கேட்டுச்சான். அப்போ அவர் சொன்னாராம், நீ என் கத்தியை வேணால் வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டாராம். அப்புறம் அந்த குரங்கு அந்த கத்தி வச்சுட்டு வரும்போது ஒரு பையன் மாங்காய் பறிச்சுட்டு இருந்தானான். அந்த பையனுக்கு மாங்காய் பறிக்கிறதுக்காக கத்தியை கொடுத்துச்சான் குரங்கு. அவன் கொடுத்தவன் என்ன செஞ்சுட்டான், அதை உடச்சிட்டான். அப்போ குரங்கு கேட்குமா, நீ கத்தியை தரியா மாங்காவை தரியா அப்படின்னு. அப்புறம் அந்த பையன் என்ன செஞ்சானா, மாங்காவை கொடுத்துருவானா குரங்குக்கு. அந்த குரங்கு என்ன செய்வான், மாங்காவை கொண்டுட்டு வருமா. அப்போ ஒரு கல்யாண வீட்டில் சாம்பாருக்கு மாங்காய் வாங்க மறந்துடுவாங்களாம். அப்போது அந்த குரங்கு சொல்லுமா, இந்தாங்க மாங்காவை வச்சுக்கோங்க அப்படின்னு. அப்போ கல்யாண வீட்டில் மாங்காய் வச்சு சாம்பார் வச்சதும் குரங்குக்கு மாங்காய் இருக்காது. அப்போ குரங்கு கேட்குமா, மாங்காவை தெரியா பொண்ணை தெரியா அப்படின்னு. அதனால் அவங்க என்ன செஞ்சுருவாங்களாம், பொண்ணை கொடுத்துருவாங்களாம். அப்போ அது பொண்ணை கொண்டுட்டு வரும்போது ஒருத்தர் மாடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது அந்த மாடு செத்து போயிருமா. அவர்கிட்ட எண்ணெய் மட்டும்தான் இருக்குமா. அப்போ குரங்கு சொல்லுமா, இந்த பொண்ணை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுமா. அப்புறம் அவன் அந்த பொண்ணை மாடு மாதிரி கட்டி இழுத்துட்டு போவான்னா பொண்ணு செத்து போயிருமா. அதனால் அது கேட்குமா, பொண்ணை தனியாக எண்ணெயை தரியா அப்படின்னு. அதனால் அவன் எண்ணெயை கொடுத்துருவானான். அதுக்கப்புறம் ஒரு பாட்டி தோசை சுட்டுட்டு இருப்பாங்க. அந்த பாட்டிகிட்ட போய், இந்தா உனக்கு தோசை சுடுறதுக்கு எண்ணெய் வச்சுக்கோ அப்படின்னு குரங்கு கொடுக்குமா. அப்போ பாட்டி தோசை சுட்டு அவ்வளோ எண்ணெயும் காலி பண்ணிடுவாங்களாம். அப்போ குரங்கு கேட்குமா, தோசையே தெரியா எண்ணெயை தெரியா அப்படின்னு. அதனால் பாட்டி என்ன செஞ்சுருவாங்களாம், தோசையை கொடுத்துருவாங்களாம். அப்புறம் ஒரு பிபி ஊதுறவர் எனக்கு பசியாக இருக்குன்னு கேட்டதும் குரங்கு என்ன செய்யுமா, தோசையை கொடுத்துருமா. அப்போ அவன் சாப்பிட்டதும் குரங்கு கேட்குமா, தோசையை தரியா பிபி தரியா அப்படின்னு. அந்த அவர் என்ன செய்வாராம், அந்த பிபியை கொடுத்துருவாராம் நாதஸ்வரம். அப்புறம் அது பாட்டு படிக்குமா, வாழை கொடுத்து கத்தியை வாங்கினேன் டும் 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 டும், கத்தியை கொடுத்து மாங்காய் வாங்கினேன் டும் 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 டும், மாங்காய் கொடுத்து பொண்ணை வாங்கினேன் டும் 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 டும், பொண்ணை கொடுத்து எண்ணெயை வாங்கினேன் டும் 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 டும், எண்ணெயை கொடுத்து தோசை வாங்கினேன் டும் 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 டும், தோசையை கொடுத்து நாதஸ்வரம் வாங்கினேன் டும் 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 டும். இதை சும்மா சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லதுக்கான ஒரு ஃபன்னான கதை அண்டு பாட்டு.